ஹலோ மை டியர் ஃபார்மர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீனியம் மாதிரியான களைச்செடிகள் பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதிகளில் அதிக அளவில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. நீர்நிலைகளில் அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு களைச்செடி பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரைன்னு அழைக்கக்கூடிய வாட்டர் ஹயாசிந்த். ஆனால் இந்த லென்டானா கேமரான்னு அழைக்கக்கூடிய உன்னிச்செடி பார்த்தீங்கன்னா காடுகளில் அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த லேண்டனா கேமராவோட தாக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளுக்கு மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் அதிக அளவிலான பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்கு. இந்த களைச்செடியோட வளர்ச்சியை எப்படி கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளணும், இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க பொருளாதார பயன்கள் என்ன, எக்கனாமிக் யூசஸ் அப்படின்ற எல்லா தகவலையுமே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேளாண்மை சார்ந்த தொழில்கள் பற்றி தெரிந்து கொள்ள டெக்கோரோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லேண்டனா கேமரான்னு அழைக்கக்கூடிய இந்த உன்னிச்செடியோட தாயகம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவுடைய வெப்பமண்டல காடுகள். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷர்களால் கொண்டு வரப்பட்டது. சரியா சொல்லணும்னா 1807ஆம் ஆண்டு ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் கார்டன், அதாச்சும் ராயல் கார்டன் ஆஃப் கல்கட்டாவில் இதை பார்த்தீங்கன்னா ஒரு அழகு செடியாக அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இது அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு இந்தியா முழுக்க பரவி இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 இன்வேசிவ் வீட் ஆகியிருக்கு. அதாச்சும் மிகவும் ஒரு கொடிய களைச்செடி, சுற்றுச்சூழல் மற்றும் விலங்குகள் உயிரினங்கள் அனைத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய களைச்செடிகளை கேட்டகரி 1 இன்வேசிவ் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த களைச்செடி பார்த்திங்கன்னா இந்தியாவோட அந்த சுற்றுச்சூழல் மற்றும் சீதோஷ்ண நிலைக்கு எளிமையாகவே அடாப்ட் ஆகிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா இதை ஹிமாலயாஸ்லேயும் பார்க்க முடியுது, அந்தமான் தீவுகள்லேயும் பார்க்க முடியுது. இது பார்த்திங்கன்னா சமவெளி பகுதிகள், வேஸ்ட்லேண்ட்ஸ், அப்புறம் காடுகள், சாலை ஓரங்கள், ரயில்வே தண்டவாளங்கள், தொழிற்சாலைகள் அருகில் இருக்கும் நிலங்கள், இப்படி எல்லா இடத்துலையுமே இதால் வளர முடியுது. இப்படி எல்லா இடத்துலையுமே இதோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த செடியோட தாக்கம் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வனங்களில், ஃபாரஸ்ட்டில் அதோட பயோடைவர்சிட்டி அண்ட் எக்காலஜிக்கல் பேலன்ஸ், அந்த சமநிலையை இது அதிக அளவில் கெடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கு. விலங்குகள் செல்லக்கூடிய வழிகளை மறைக்குது. இப்படி அவைகள் செல்லக்கூடிய அந்த வழிகளை மறைக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உண்டாகிட்டே இருக்கு வனங்களில். இந்த செடியை பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் அப்புறம் கார்டன்களில் பயன்படுத்துகிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. இது பார்த்திங்கன்னா அதோட இனத்தை அதிக அளவில் பெருகிட்டு வரக்கூடிய ஒரு கொடிய களைச்செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா அதிக அளவில் உற்பத்தி ஆகி அதோட இனத்தை பெருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மெக்கானிசம் முறைகளை பயன்படுத்துது. அதில் குறிப்பிட்ட முறைகள் பார்த்திங்கன்னா பாலினேஷன், மகரந்த சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப கவர்ச்சியான மலர்களை கொண்டு இருக்கும், அட்ராக்டிவ் ஃப்ளவர்ஸை. இது மூலமாக பார்த்தீங்கன்னா பறவைகள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் இந்த மலர்களுக்கு எளிமையாகவே அட்ராக்ட் ஆகிடும், ஈர்க்கப்பட்டு இதோட அந்த மகரந்த தூள்களை பார்த்தீங்கன்னா வேகமாக பரவ வைக்குது. மிகவும் வேகமான ஒரு வளர்ச்சியும் கொண்டு இருக்கும் இந்த களைச்செடி. இது மட்டும் இல்லாமல் இந்த களைச்செடி வளர்ற அந்த இடத்துல சுற்றி இருக்க மற்ற செடிகள் வளர முடியாத மாதிரி அலிலோபத்திக் எஃபெக்டையும் கிரியேட் பண்ணுது. அலிலோபத்திக் எஃபெக்ட்னா என்ன? இப்படி இருக்க களைச்செடிகள் பார்த்தீங்கன்னா அதோட வேர்பகுதியிலேருந்து ஒரு விதமான கெமிக்கல்ஸ், ரசாயனங்களை வெளியிடும். இந்த ரசாயனங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற செடிகள் வளர முடியாத மாதிரி தடுக்கும். இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி மற்ற செடிகளை வளரவே விடாது இந்த கொடிய களைச்செடினா. களைச்செடிகளுக்கே உரிதான இன்னொரு செயலியும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டனா கேமரா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசுக்களோட அந்த இனப்பெருக்க இடமாக இது செயல்படுது, ப்ரீடிங் சைட்டாக. இதனால் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அதிகமாகும். இது மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே இது சுற்றுச்சூழலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த களைச்செடி பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க 3 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இதை கட்டுப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு கணக்கீடு சொல்லப்படுது. ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த ஃபண்டே பார்த்திங்கன்னா வெறும் 3000 கோடி ரூபாய் தான். இந்த 40,000 கோடி ரூபாய்ன்றது மிகப்பெரிய ஒரு தொகையாகவே இருக்குது இதை கட்டுப்படுத்துறதுக்கு. வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த லேண்டனா கேமரா உண்டாக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ வனங்களில் அந்த தீ வரும், காட்டுத்தீன்னு சொல்லுவாங்க. அந்த காட்டுத்தீ பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம இந்திய காடுகளில் தரைப்பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். பெரிதளவில் மரங்கள் தீ பிடிக்காது, கிரவுண்ட் ஃபயர் தான் இருக்குன்றாங்க. ஆனால்
இந்த லேண்டனா கேமரா ஒரு கிளைம்பிங் நேச்சரையும் வந்து கொண்டு இருக்குது. கிளைம்பிங் நேச்சர்னால் மரம் இருக்குன்னா அதை சுற்றி படர்ந்து வளரும். அப்படி படர்ந்து வளரும் பொழுது காட்டுத்தீ வருது அப்படின்னா அது தரைப்பகுதியில் மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த செடியோடு சேர்ந்து மற்ற மரங்களுக்கும் வந்து பரவுது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா கெனோப்பி ஃபயர், மரங்களும் வந்து பற்றி எரியும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். இது மாதிரி நிறைய எக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த லேண்டனா கேமராவில் வந்து ஏற்படுது. இந்த அளவுக்கான தீமைகள் இதில் இருந்தாலும் இதில் ஒரு சில நன்மைகளும் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட இலைகளில் இருக்க அல்கலைட் காம்பவுண்ட் இது பார்த்தீங்கன்னா மெடிசனாக வந்து பயன்படுத்தப்படுது. இதில் இருக்க ஒரு சில சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மெடிசனாக வந்து பயன்படுத்த முடியுமா? இதை ஒரு சில ட்ரைபல் பீப்புள்ஸ், காட்டுவாசி மக்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம், அப்புறம் இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ், இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மெடிசனாக வந்து பயன்படுத்தப்படுது. கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா இதை வந்து அம்மை நோய்க்கு, அதுக்கு அடுத்து வந்து ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபர்னிச்சர் மேக்கிங்க்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கலை பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸையும் வந்து இதுலேருந்து வந்து செய்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய தொழிலாகவே வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்ஸ் செய்ய முடியும், நாற்காலி. இது மட்டும் இல்லாமல் நிறைய கலைநயம் மிக்க பொருட்களை வந்து இதுலேருந்து வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்க. இந்த செடியோட, இந்த கலை செடியோட வாழ்நாள்னு பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 30 வருடம் வரைக்கும் கூட போகுமா. அப்படி பார்க்கும் பொழுது இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் லைஃப் ஸ்பேன், அதிக வாழ்நாள் கொண்ட ஒரு கலைச்செடி. இதனால் அதிக அளவில் பாதிப்புகளும் வந்து நம்ம சந்திக்க நேரிடும். இதை எக்கனாமிக் யூஸாக வந்து எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துகிற ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலைநயம் மிக்க பொருட்கள், இது மாதிரியான நாற்காலிகள் செய்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டல்கள் செய்கிறது, அப்புறம் கலைநயம் மிக்க பொருட்கள் செய்து இதை பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் யூஸ், பொருளாதார கண்ணோட்டத்தோடு நம்ம வந்து பார்க்க முடியும். இப்படி நம்ம பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த கலைச்செடி என்ன தான் பார்த்தாலும் இது ஒரு கலைச்செடி தான். இது சுற்றுச்சூழலை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான். இதை நம்ம கட்டுக்குள்ளே வைத்துக்கிட்டு தான் ஆகணும். அது எப்படி வந்து கட்டுப்படுத்துறது? இப்போ வந்து நம்ம பார்த்தீனியம், அப்புறம் வாட்டர் ஹயாசின்ட்னு அழைக்கப்படுற ஆகாய தாமரையெல்லாம் வந்து வீடிசைட்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம கட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். ஏன்னா அது எல்லாமே வந்து செடிகள் தான். பார்த்தீனியம் ஒரு செடி, அதேமாரி ஆகாய தாமரையும் ஒரு செடி. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு மரம் மாதிரியான அமைப்பு வந்து கொண்டிருக்கு. இது வந்து மரம்னு சொல்லிட முடியாது, செடின்னு சொல்லிட முடியாது. இது இரண்டுக்கும் இடையில் வந்து இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இது வனங்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடங்களில் அதிக அளவில் வந்து சேதத்தை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது களைக்கொல்லிகளை பயன்படுத்தி இந்த அளவுக்கு வந்து வாழ்நாள் அதிகமாக இருக்க ஒரு செடியை நம்மளால் வந்து கட்டுக்குள்ளே வந்து வைத்துக்கொள்ள முடியாது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில டெக்னிக்ஸை வந்து சொல்கிறாங்க. முதல் டெக்னிக் என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட வேர்ப்பகுதியிலேருந்து ஒரு 6 இன்ச் மேலே நம்ம வந்து வெட்டி விட்டோம்னா இது வந்து இறந்துரும் அப்படின்றாங்க. பட் இது கொஞ்சம் லேபர் இன்டென்சிவ், அதிக ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த முறையை வந்து நம்மளால் சரியாக வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது. இப்படி பண்ணோன்னா இதை கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த செலவுன்றது வந்து அதிகமாகிட்டே போகும். இதுதான் வந்து மெக்கானிக்கல் மெஷர். இப்படி தான் நம்ம வந்து மெக்கானிக்கலாக மேனுவலாக வந்து நம்ம இதை வந்து பண்ணுறது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கலை செடிகளை பற்றி நான் பேசும்போது பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா இயற்கை முறையில் இவைகளை வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கு வந்து இயற்கை எதிரிகளை வந்து இந்த செடிகளை வந்து ஏவி விடணும். நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸை கொண்டு இதை வந்து கட்டுப்படுத்தணும்னு. இப்போ பார்த்தீனியமில் பார்த்திங்கன்னா நம்ம மெக்சிகன் பீட்டிலில் பயன்படுத்தி அதை கட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கிறோம். ஆகாய தாமரையில் வந்து வீவில் பயன்படுத்தி நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஆனால் இந்த லேண்டனா கேமரான்றது வந்து ஒரு ஷர்பாக இருக்கிறதுனால, ஒரு மரம் போன்ற அமைப்பை கொண்டு இருக்கிறதுனால இதில் பெரிதளவில் எந்த பூச்சி தாக்குதலுமே வந்து இருக்காது. நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே வந்து இருக்குது. ஆனால் ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த செடியை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும்னு. அப்படி ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ஸ்பைலோசோமா ஆப்ளிகுவா இது வந்து ஒரு ரெட் ஹேரி கேட்டர்பில்லர்னு சொல்லலாம். இந்த பூச்சினம்ன்றது ஒரு பாலிஃபேகஸ் இன்செக்ட். பாலிஃபேகஸ் இன்செக்ட்னா இந்த பூச்சினம் பல வகையான செடிகளை வந்து உண்ணும். இது வந்து பர்டிகுலராக ஒரு செடியை மட்டும் தாக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த செடியை இந்த பூச்சினம் வந்து உண்ணுமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா ரெட் ஹேரி கேட்டர்பில்லரை நம்ம கொஞ்சம் ரிசர்ச் மூலமாக டெவலப் பண்ணி மெருகேற்றி இதை பயன்படுத்தி இந்த கலைச்செடி வந்து கட்டுக்குள்ளே வந்து வைக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இது இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நோய் மூலமாக நோயை உண்டாக்கி அந்த செடியை கொல்ல முடியுமான்னு பார்க்கும்போது ரைசோபஸ் ஃபங்கஸை பயன்படுத்தி இதை வந்து கட்டுக்குள்ளே வைத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு விதமான பூஞ்சை. இந்த பூஞ்சையை பயன்படுத்தி இது வந்து கட்டுப்படுதா, இந்த செடியை வந்து கொல்ல முடியுதானோ ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இது இன்னமும் லேபில் தான் இருக்குது. இன்னமும் ஃபீல்டு லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதனால் லேண்டனா கேமராவை கட்டுப்படுத்துறதுன்றது வந்து
கொஞ்சம் கடினமான காரியம்தான். இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பொருளாதார கண்ணோட்டத்தில் தான் வந்து பார்க்கணும். முடிந்த வரையில் இந்த லேண்டனா கேமராவில் செய்யப்பட்ட அந்த ஃபர்னிச்சர்களை வந்து நம்ம அதிக அளவில் வாங்கினா இது அதிக அளவில் வந்து உற்பத்தி வந்து செய்வாங்க. இந்த ஃபர்னிச்சரை வந்து மேக் பண்ணுவாங்க நிறைய ஆர்டிசன்ஸ், இந்த கலைநயம் மிக்க மனிதர்கள். ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு லைவ்லிஹுட்டாகவே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லேண்டனா கேமராவால் செய்யப்பட்ட அந்த பொருட்களை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த செல்லர்ஸோட லிங்க்ன்றது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த லேண்டனா கேமராவால் செய்யப்பட்ட அந்த ஃபர்னிச்சர்ஸை வந்து வாங்கலாம். இது மாதிரி சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடிய நிறைய கலைச்செடிகள் வந்து இருக்குது. அவைகள் எல்லாத்தையுமே வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுடையதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரியே இன்னொரு வேளாண்மை சார்ந்த தொழிலோட சம்மந்தப்பட்ட தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.